வணக்கம். நான் முள்ளங்கி சாம்பார் இன்றைக்கி செய்கிறேன். அதுக்குள்ளே தேவையான பொருள் என்னான்னு காட்டுறேன். துவரம்பருப்பு நான் ஊற வச்சு இப்போ வேக வைக்க போகிறேன். ரெண்டாவது அதுக்குள்ளே தேவையான தக்காளி பழம், ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், முள்ளங்கிழங்கு. பருப்பு வெந்த பிறகு மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், உப்பு போட்டு பருப்பை வேக வச்சுருவோம். கடைசியாக முள்ளங்கிழங்கு போடணும். அது எப்படி நான் காட்டுறேன். பருப்பை வேக வைப்போம். தக்காளி பழம் போட்டுடுறேன். அதில் தக்காளி பழம், பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு அதோட வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பும் போடுவேன். அப்புறம் உப்பு பத்தலைன்னா போடலாம். உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் வேக வைக்கிறேன். இவ்வளோ தான். இது பருப்பு வெந்த பிறகு இதோட வேலை முள்ளங்கிழங்கு அப்புறம் போடுறத நான் காட்டுறேன். வந்துருச்சு. நான் இப்போ முள்ளங்கிழங்கு குழம்புக்கு முள்ளங்கிழங்குலாம் போட்டு அதுக்குள்ளே ஜாமான், சீரகம் எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். கடைசியாக தாளிச்சிடலாம். இப்போ நான் முள்ளங்கி போடுறேன். நான் பாருங்கள், அதுக்குள்ளே ஜாமானை முள்ளங்கி லேசாக வெட்டி வச்சுருக்கேன். உப்பு, இஞ்சி பூண்டு, சின்ன சீரகம், பெரிய சீரகம், மல்லி, சின்ன சீரகம், பெரிய சீரகம், மல்லி வச்சு அரைச்ச மிளகாய், தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இவ்வளோ தான். உளுத்தம் பருப்பு, கடுகு, இது தான் தாளிக்கிறதுக்கு ஜாமான். இந்த பருப்பு வெந்ததுக்கு நான் முள்ளங்கிழங்க போடுறேன் பருப்போட. போட்டுட்டு அப்புறம் சின்ன சீரகம், பெரிய சீரகம், கொஞ்சம் மல்லி, 3 ஜாமான் இதில் போடுறேன். போட்டுட்டு அரைச்ச மிளகாய் நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கணும். சின்ன இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போடுறேன். நாங்கள் போட்டு இன்னும் தண்ணியை ஊற்றி உப்பு தேவையான உப்பு போட்டுக்குவோம். பத்தலைன்னா அப்புறம் கூட இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். பார்த்துக்குங்க. நல்லா கொதிட்டோம். கொதிஞ்சு இந்த காய் கொஞ்சம் வெந்தோடனே அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் புளி ஊற்றிட்டு தாளித்து ஊற்றிட வேண்டிய தான். வேகட்டும். அவ்வளோதான். முள்ளங்கி வெந்துருச்சு. நான் இப்போ புளி ஊற்றுறேன். அதுக்கு புளி ஊற்றிட்டு அப்புறம் தாளித்து ஊற்றுவோம். நான் புளி ஊற்றுறேன். புளி ஊற்றி நல்லா இப்போ தாளித்து ஊற்றுறேன். இப்போ நான் குழம்பு தாளித்து ஊற்ற பிறகு பாருங்கள் என்னென்ன போடுறேன்னு. எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இந்த 3 ஜாமான் எல்லாம் இந்த சின்ன சின்ன கரண்டியில் எடுத்திருக்கேன். சீரகம் அதை விட குறைவாக எடுத்திருக்கேன். பார்த்துக்கங்க. போட்டுக்கிறேன். அடுத்தது நான் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் நான் வெட்டியிருக்கேன், அதை போடுறேன். சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் சவந்தோடனே அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு அப்புறம் நல்லா பச்சை வசம் போடணும். தூக்கி அதில் சாம்பாரில் ஊற்றினோம்னா சரியாக வச்சு. அவ்வளோதான் சாம்பார், முள்ளங்கி சாம்பார். சில பேருக்கு முள்ளங்கிழங்கு அந்த மனம் பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யுங்கன்னா, நம்ம கொஞ்சம் தண்ணியை மாதிரி செஞ்சிடல. கொஞ்சமாக தண்ணி வச்சு உப்பு போட்டு சூடு ஏற்றிடுங்க. சூடு ஏற்றிட்டு அனலை நிப்பாட்டிட்டு அந்த முள்ளங்கிழங்கு வெட்டி வச்ச முள்ளங்கிழங்கு அதில் போட்டு ஒரு கிண்டுட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கு பிற்பாடு சாம்பார் போடுங்க. அந்த மனமே இருக்காது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. அது ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க. கொஞ்சோண்டு தான் நான் போடுறேன் பெருங்காயத்தூள். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிடலாம். அதான்
செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வந்துருச்சு, நான் ஊற்றுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோ. அவ்வளோதான், முடிஞ்சு. சாம்பார் முடிஞ்சு. இதை வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு காமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, பாய்.